ஹலோ காய்ஸ், சூப்பர் எல்என்ஓ அப்படிங்கிறத அது சார்ந்து நிறைய நம்ம சொல்லியிருக்கோம். எஸ்பெஷலி அந்த பசிபிக் ஓஷன்ஸில் மட்டும் ஏன் அந்த டெம்பரேச்சர் வந்து செக் பண்ணுறாங்க அதை பற்றியும், இது வரைக்கும் அந்த 1877லேருந்து 1878 அந்த சூப்பர் எல்என்ஓ வந்தபோது எவ்வளோ பேர் உயிரிழந்தாங்க அதை பற்றி முழுக்க முழுக்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன ப்ரோ வெயில் நான் பார்க்காத வெயில் அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் சொல்லுவீங்களே, கிட்டத்தட்ட பல கோடி மக்கள் உயிரிழந்திருக்காங்க. அதனுடைய ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக ஒரு 10 பேர் 20 பேர் ஏதோ உயிரிழக்கிறாங்க அப்படின்னா ஒன்று பஸ் ஆக்சிடெண்ட்டாக இருக்கும், வேறு ஏதாவது ஒரு சில காரணங்களாக இருக்கும். ஓகேவா? பல கோடி பேர் மக்கள் உயிரிழந்தால் அதுக்கு ரீசன் நம்ம சொல்லலாம். ஒன்று உலகப்போர், அது சம்மந்தமாக வந்து உயிரிழப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த நோய் கிருமி தொற்று, இந்த கொரோனா அந்த மாதிரி டிசீஸ். சூப்பர் எல்என்ஓ சார்ந்து கடும் டெம்பரேச்சர் சார்ந்து உயிரிழந்திருக்காங்க பல கோடி மக்கள். அதை பார்க்கலாம், ஒன்றா டீட்டெயிலாக சொல்கிறேன். கிட்டத்தட்ட நம்ம 2 உலகப்போர் பார்த்தோம். முதலாம் உலகப்போர், 2ஆம் உலகப்போர். இந்த 2 உலகப்போரும் சேர்த்து கிட்டத்தட்ட 10 கோடி பேர் மக்கள் உயிரிழந்தாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் 1918லேருந்து 1919 இன்ஃப்ளூயன்ஸா எபிடமிக், இந்த அவுட் பிரேக் சார்ந்து கிட்டத்தட்ட 10 கோடி பேர் நம்ம இழந்தோம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது நம்பர் 3ல வந்து இருக்கிறது தான் இந்த சூப்பர் எல்என்ஓ. 1877 1877ஆம் ஆண்டு இந்த சூப்பர் எல்என்ஓ வந்தது. கிட்டத்தட்ட 1 கோடியில் 2 கோடியில் 5 கோடி பேர் மக்கள் உலகத்தில் நம்ம இழந்தோம். அதுக்காக தான் இந்த சூப்பர் எல்என்ஓ சார்ந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். கடுமையான வறட்சி ஏற்படும். நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். டக்குன்னு மழை ஒரே நாளில் அவ்வளோ மழை பெய்யும். ஹெவி ஃப்ளாட்ஸ் ஏற்படும், ஃப்ளாஷ் ஃப்ளாட்ஸ் நிறைய ஏற்படும். நிறைய டேம்ஸ் சார்ந்தும் அவ்வளோக்கு மழை அப்படியே அடிச்சுட்டு போகும். கடுமையாக உடனே வெயில் அடிக்கும். டெம்பரேச்சர்லாம் அதுக்கு சார்ந்து போயிட்டுருக்கும். ஒரு பொறுமைங்க இருக்குது, பொறுமைக்கு சார்ந்து போகும்போது மனிதனால் எதுவும் பண்ண முடியாது. இயற்கைக்கு எதிராக அதை பற்றி என்னென்னமோ பண்ணும். அப்போது இந்த மாதிரி உயிரிழப்பு கண்டிப்பாக ஏற்படும். புரியுதா? இப்போது ஒரு சில சயின்டிஃபிக் ஆய்வாளர்கள்லாம் முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. ஓகே, சூப்பர் எல்என்ஓ சான்சஸ் இருக்குன்னு ஃபஸ்ட்டு சொன்னாங்க. அப்புறம் போக போக கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னாங்க. அப்புறம் 70%, 80% சொன்னாங்க. இப்போ 90%. அஃபிஷியலாகவே அந்த கிராஃப் சிஸ்டம்ஸ்லாம் பின்னாடி இருக்கும், கண்டிப்பாக போய் பாருங்கள். அந்த கிராஃப் சிஸ்டத்தில் NOAA, ECM, WF, BOM எல்லாருமே அஃபிஷியலாக சொன்னாங்க. 2.5 அது மேலே போனாலே ஸ்ட்ராங்கான சூப்பர் எல்என்ஓ வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி பசிபிக் ஓஷன்ஸில் அந்த மேற்பரப்பில் நமக்கு அந்த டெம்பரேச்சர் சார்ந்து உறுதிப்படுத்திருச்சு. அப்போது 2026 இந்த காலகட்டத்தில் ஜூன்லேருந்து ஆகஸ்ட்டில் தென்மேற்கு பருவமழை ரொம்ப ரொம்ப கம்மியாகும். 2027 அந்த டைமில் பீக்கில் போகும். அந்த சூப்பர் எல்என்ஓ சார்ந்து கடுமையான டெம்பரேச்சர்ஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிறத அஃபிஷியலாக வந்து சொல்லிட்டாங்க, கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஓகேவா? மோஸ்ட் டெட்லியஸ்ட் சூப்பர் எல்என்ஓ அந்த 1877லேருந்து 1878 கிட்டத்தட்ட இப்போ 2026 இருக்கும். ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது தான். கிட்டத்தட்ட இது வரலாற்றிலேயே மோஸ்ட் டிஸ்ட்ரக்டிவ் கிளைமேட் ஈவெண்ட் அப்படிங்கிறத பதிவானது. ஓகேவா? 1877 அந்த சூப்பர் எல்என்ஓ கம்பேக் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்பர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க நான் பார்க்காத ஃபினாமினா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இந்த 1877 இந்த சூப்பர் எல்என்ஓ வந்தது இல்லை, அது என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தி அப்படின்னா, பிரேசில், சவுதர்ன் ஆப்பிரிக்கா, சைனா இந்த நாடுகளில் கடுமையான வறட்சி, பஞ்சம் தலைவிரிச்சாடுச்சு. இதில் இன்னொரு விஷயம், ரொம்ப ரொம்ப திடுக்கிடும் விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம சவுத் இந்தியாவில் ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு சொல்கிறாங்க. சவுத் இந்தியானா நம்ம தான், தமிழ்நாடு, கேரளா, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, இந்த சவுத் இந்தியாவில் ரொம்ப ரொம்ப கடுமையான வறட்சி, பஞ்சம்லாம் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லியிருக்காங்க ஆய்வாளர்கள். அந்த டைம் 1877 நம்ம பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழே இருந்தோம். அதுக்கப்புறம் 1947 அப்புறம் தான் நமக்கு வந்து சுதந்திரம் கிடைச்சிது. அந்த டைமில் மைக் டேவிஸுங்கிற ஒரு ஹிஸ்டாரியன், பிரபல ஹிஸ்டாரியன் 2001 ஒரு புக்கு எழுதுறாரு. அதோட புக்கு நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேட் விக்டோரியன் ஹாலோகாஸ்ட். இந்த நேம்லேயே தெரியுது எந்த லெவலில் அப்படிங்கிறது. இந்த நிகழ்வு சார்ந்து ஒரு புக் எழுதுறாரு. அதில் ஒரு சில ஷானப்ஸ் சார்ந்துலாம் இருக்காது, அடுத்தடுத்து பார்க்கலாம். இந்த பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் ஏகாதிபத்தியத்தை இந்தியா மேலே நம்ம எவ்வளோ வேணாலும் திணிப்போம். ஏன்னா ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்க மாட்டாங்க. இந்த சர்வாதிகாரியோட ஆட்சியின் மூலயமா நம்ம வந்து ஏகாதிபத்தியத்தை திணிப்போங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய கிரைன்ஸ் மீன்ஸ் தானியம், ஒரு சில பொருட்கள்லாம் வந்து இங்கேருந்து இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி பிரிட்டிஷ் லண்டன் இருக்குல்ல அங்கே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் ஆளுங்கள்லாம் நல்ல ஊட்டச்சத்தோடையும் நல்ல ஒரு ஆரோக்கியமான உடல் ஆரோக்கியத்திலும் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய ஃபுட்ஸை இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணதான்னு சொல்லியிருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய இந்தியா மக்கள் போனால் என்ன வந்தா என்ன அப்படிங்கிற மாதிரி இந்த புக்கில் வந்து இந்த ஃபேக்டை வந்து எழுதி வச்சிருக்காரு. அந்த நேரத்தில் ஒரு சில மக்களுக்கு லைட்டாக தோணியிருக்கு, என்ன பருவமழை இந்த நேரத்தில் பெய்யணும், பட் ஆனால் பெய்யல அப்படிங்கிற மாதிரி. அப்போ ஒரு சில மக்களுக்கு இந்த விஷயம் மட்டுப்பட்டிருக்கு பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய கிரெயின்ஸு, ஒரு சில தானியம் சார்ந்து எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணாங்க லண்டனில். அங்கே இருக்கிறவங்க நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பட் ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய விளைய வச்ச மக்களுக்கு உணவுப் பொருட்கள் இல்லை. அப்போது இந்த லண்டன்ஸில் இருக்கக்கூடிய அங்கே பிரிட்டிஷ் சார்ந்து உணவுப் பொருட்கள் நல்லா போயிட்டுருக்கு.
அப்படியே கண்டினியூவாக போயிட்டுருக்கு. அங்கே நல்லா இருக்காங்க, இந்திய மக்கள் எப்படி போனாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆகல. அப்போ இதை நாம் டிசாஸ்டர் ஃபெனாமினான்னு எடுத்துக்கிறதா இல்லை பொலிட்டிஷியஸ் சார்ந்து எடுத்துக்கிறதா அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட விட்டுறேன். ஓகே, இந்த 1877 லண்டன் நியூஸ் பேப்பர் இருக்குல்ல, அதில் அந்த இலிஸ்ட்ரேஷன் இமேஜை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு சவுத் இந்தியன்ஸ் பீப்புள் எல்லாருமே அந்த உடம்பை பார்த்தீங்க அப்படின்னா எலும்பு தசையும் ஒன்றோட ஒன்றா இருக்கும், கொஞ்சம் கூட தசையாக இருந்திருக்காது. அந்த அளவுக்கு கடுமையான வறட்சி பஞ்சம் ஏற்பட்டது. ஓகேவா, இதில் அந்த பெங்களூர் மீன்ஸு இப்போ இருக்கக்கூடிய சென்னை மாகாணம்னு சொல்லுவாங்க. அதாவது சவுத் இந்தியா பேஸ் எல்லாமே சென்னை மாகாணம். இப்போ தான் டிஸ்ட்ரிக்கு மாநிலங்களாக பிரித்து அதுக்கு ஒரு தலைநகரம் வந்து வச்சாங்க. ஆனால் சென்னை மாகாணம் தான், அந்த பெங்களூர் சார்ந்து சவுத் இந்தியா எல்லாமே சென்னை மாகாணம்னு வந்துடும். அந்த இடத்துல so many lakhs ஆஃப் பீப்புள் வந்து செத்து போயிருக்காங்க. இந்த 1877 சூப்பர் எல்னினோ சார்ந்து 5 கோடி மக்கள் உயிரிழந்தாங்கல்ல, அந்த 5 கோடி மக்களில் இந்தியா, சைனா, பிரேசிலில் தான் அதிகம். கிட்டத்தட்ட வேர்ல்டு பாப்புலேஷன்ஸில் அந்த 1877 4% வந்து இறந்து போனாங்க. இந்தியாவில் 1.2 crores 2.9 crore வரைக்கும் இறந்துருக்காங்க. சைனாவில் 1.9 crore 3 crore வரைக்கும் இறந்துருக்கதா வந்து நமக்கு எக்ஸ்பர்ட் வந்து ஆய்வாளர்கள் தான் சொல்லியிருக்காங்க. பிரேசிலில் 20 lakhs பீப்புள் வந்து இறந்து போயிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்களா, இந்தியா, சைனா, பிரேசில் தான் அந்த உலகளாவே மேற்காசிய நாடுகளாக இருக்கட்டும் யூஎஸ்ஏக்கு பெரிய த்ரெட்டு கொடுக்கக்கூடிய நாடுகள். பட் ஆனால் அந்த நாட்டுக்கு இந்த ஒரு நிலைமை வந்திருக்கு. மேபி இன்னொரு முறை வருமா அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம விழிப்புணர்வோட இருந்துக்க வேண்டியதான். இந்த சூப்பர் எல்னினோ சார்ந்து ரொம்ப சஃபரான கண்ட்ரிஸ் வந்து பார்க்கும்போது எகிப்து, இந்தியா, சைனா. இதில் ஆல்ரெடி வந்து கடும் வறட்சி, உணவு தட்டுப்பாடு, பஞ்சம். இதில் உங்களுக்கு நிறைய அவுட் பிரேக்ஸ் வேறு வந்திருக்கு. அவுட் பிரேக்ஸ் மீன்ஸ் நிறைய டிசீஸ் சார்ந்து சொல்லலாம். மலேரியா, பெலுகு, டிசென்ட்ரி, ஸ்மால் பாக்ஸு, குளோரா, இது போல் நிறைய சார்ந்த டிசீஸ் வந்துருக்கு. ஏற்கனவே எலும்புந்தோலுமாக இருந்திருக்காங்க. இதில் இந்த டிசீஸ் வந்து இவ்வளோ மக்கள் தொகை வந்து உயிரிழந்து போயிருக்காங்க இந்த சூப்பர் எல்னினோ சார்ந்து. ஏன்னா இயற்கைங்கிறது நமக்கு எதிராகவும் வரும், நம்ம செய்கிறத எதிர்வினையாக கண்டிப்பாக காட்டும். மரம் வெட்டுறது, ஃபேக்ட்ரிஸ்லாம் வந்து இண்டஸ்ட்ரீஸ் சார்ந்து புகையெல்லாம் வெளில போகிறது, அப்போ இயற்கையும் தன்னுடைய தகவமைப்பை மாற்றிக்கும். ஓகேவா, உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், ப்ரோ ஏன் ப்ரோ பசிபிக் ஓஷன்ஸ்லேயே இந்த டெம்பரேச்சர் சார்ந்து அந்த டெஸ்ட் எடுத்து சூப்பர் எல்னினோ வராதுன்னு சொல்கிறாங்களே ப்ரோ, உலகத்தில் நிறைய ஓஷன்ஸ் இருக்குது, பசிபிக் ஓஷன்ஸ் ஏன் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா சொல்கிறேன். பசிபிக் ஓஷனுங்கிறது இந்த உலகத்தினுடைய ஸ்பேனில் 3ல் 1 மடங்கு, அதுதான் அந்த அளவுக்கு பெரிய லெவலில் வந்து பறந்துருக்கு. ஏன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம் அப்படின்னா இந்த காருக்கு ரேடியேட்லாம் பார்த்துருப்பீங்க, எப்படி வந்து சூட்டை தணிக்குது இல்லை, அது சார்ந்து இந்த சூட்டோட ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இந்த பசிபிக் ஓஷன்ஸ் தான். இந்த இடத்துல ஹீட் வேவ்ஸோடைய வாட்டர் ஷிஃப்ட் எப்படி மாறுதோ அதை சார்ந்து தான் இந்த குளோபலோடைய விண்டு, வெதர் பேட்டர்ன்ஸ்லாம் மாறும். அதனால தான் இந்த பசிபிக் ஓஷன்ஸு டெம்பரேச்சர் சார்ந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக இருக்குது. இப்போ ரேடியேட்டர் எப்படி காருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸும் சூட்டை தணிக்கிறது, அந்த சூட்டுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த பசிபிக் ஓஷன்ஸ் தான். இப்போ கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது இந்த சூப்பர் எல்னினோ சார்ந்து உங்களுக்கு முழுக்க ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும், ஒரு எக்ஸ்பிளனேஷன் கிடைச்சிருக்கும். இதை நீங்கள் தற்காத்து கொள்ளணும் அப்படின்னா சில ஐடியா சொல்லுங்கள் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, விழிப்புணர்வோடு இருக்கணும். நிறைய தண்ணி குடிக்கணும் மீன்ஸ் என்ன ப்ரோ இப்படிலாம் சொல்கிற, தண்ணி குடித்தா சரிப்படுமா? தண்ணி குடிக்கணும். உங்களுடைய அந்த இப்போ இருக்கக்கூடிய ஹீட் வேவ்ஸும் ரொம்ப அதிகம், டெம்பரேச்சர்ஸ்லாம் நிறைய போயிட்டுருக்கு, உங்களாலே தெளிவாக பார்க்க முடியும். உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்ஸ் உங்களுக்கு காட்டும். அப்போது நிறைய தண்ணி குடிங்க, நிறைய ஃப்ரூட்ஸு சாப்பிடுங்க, பழங்கள் சாப்பிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து இதுக்கப்புறம் உங்களுடைய ஜென்ரேஷன்ஸ் பீப்புளுக்கு, உங்களுடைய சந்ததியினருக்கு மரம் வளர்ப்புடைய இம்பார்ட்டன்ஸு, கார்பன் டை ஆக்சைடு, ஒளிச்சேர்க்கை இதெல்லாம் நிறைய சொல்லி கொடுங்க. அப்போ தான் வந்து இந்த ஜென்ஸுக்கு கொஞ்சம் டெக்னிக்கல் சார்ந்தும் படிக்கட்டும். நான் படிக்கவே வேணான்னு சொல்ல, பட் ஆனால் இயற்கை சார்ந்தும் நீங்கள் இருந்தால் தான் இயற்கை உங்களை தவமிச்சுக்கும், இல்லைனா இயற்கை உங்களை அழிச்சிட்டு போகும். டெக்னிக்கல் சார்ந்து நீங்கள் லேர்னிங் பர்பஸ் வந்து ஒரு யூஸும் இல்லாமல் போயிடும். இயற்கையை கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.